அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் போட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் வைக்கலான்னு போய் மீன் விற்றுட்ருக்கோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன். மொத்தமே ஒரு 70-80 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதிகமாக மீன் கிடைக்கல. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பிடிச்சா எங்களுக்கு ஒரு 2000-3000 பங்கு கிடைக்கும். ஆனால் அரை பாக்ஸ் தான் பிடிச்சோம், அதனால் 1000 ரூபா தான் கிடைக்கும். 2 பூங்கரவா செல்வமணிக்காக ஆடுச்சுண்ணா. அவருக்கு 8 கிலோ கொஞ்சம் சொன்னீங்க செல்வமணி நேற்று. எங்கே பாரில் எல்லாமே சின்ன சின்ன பொடி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அதான் வந்து காக்கா தான் ஆட்டுச்சு. ஒரு 10-15 கிலோ பண்ணி இருக்கும் போது சின்ன பண்ணி. இந்த எல்லோ கலர் மீன் தான் வெக்கட்டை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெட் கலர் மீன் செம்பண்ணி. மேலே பாரில் போய் இல்லையே பண்ணி மீன் எதுவும் கிடையாது. புரட்டாசி மாதம்ன்றனால மீன் விலை குறைஞ்சிருச்சு. விலை மீனே இன்றைக்கி விற்றது வெறும் 400 ரூபா கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 380 ரூபா தான் விலை மீன் விற்றது. 3 போட்டும் ரேஸுக்கு போகிற மாதிரி லைனாக வராங்க. மீனோட விலைலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, சங்கரா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் 1 கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்போவுமே 300 ரூபா விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 250 ரூபாய் விற்கல. ஐஸ் போட்டு வச்சுப்போம், நாளைக்கு விற்கலான்னு. அதே போல் அந்த பக்கத்தில் உள்ள மீன் பாருங்கள், இதுதான் வெக்கட்டை. இந்த வெக்கட்டையுமே எப்பவுமே 350 ரூபா விற்கும். ஆனால் இன்றைக்கி அதுவும் வாங்கவே யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வேணும்னு கூட யாருமே கேட்கல. கேட்டால் புரட்டாசின்னு சொல்லியாச்சு. கீச்சான பாருங்கள், இதுவும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. மாமா வேகமாக பேச மாட்டேற. உங்கள் குடும்பத்துக்கு நாட்டார்னு எதுக்கு பேர் வந்துச்சு? ஆ சொல்லுங்க. நம்மளோட கதையே பெரிய கதை. என்னது? அப்போ வாழ்ந்துருக்கானோ போயிருக்கானோ செஞ்சுருக்கானோ. யாரு? என் பாட்டா முப்பாட்டம் காலத்தில். இப்போ நாங்கள் அந்த வாழ்க்கை வாழலான்னா வாழ முடியல. ஏன் முடியல? வைக்க வைக்க போடுற இது முடிக்கிறாங்க. உங்கள் பாட்டம் முப்பாட்டம் வந்து திறமையாக இருந்திருக்காங்க, நீங்கள் திறமையாக இல்லை. அப்போ அவ்வளோதான் கோரிக்கை. கோரிக்கையா? எதனால் நாட்டார்னு பேர் வந்துச்சுன்னா? குப்பலை சீச்சி வீடு கட்டினா குப்பாண்டி நாட்டம். குப்பலை சீச்சி வீடு கட்டினதுனால குப்பாண்டி நாட்டானா? அப்போ நீங்கள் இந்த நாட்டாம படத்தில் வர நாட்டாம அந்த மாதிரி நாட்டார் இல்லையா? இல்லை, அந்த வாழ்க்கை வரலாறு அந்த படம் எடுத்தது என் குடும்பத்தை தான் எடுத்து நாட்டாம படம். KS ரவிக்குமார் உங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டுட்டு கதை கேட்டு போயிருக்காரு. சரி, நாட்டார் அவங்க தாத்தா. குப்பாண்டி நாட்டாரு அவங்க தாத்தா. பட்டங்கட்டி நாட்டாரு இவங்க அப்பா. மாமா உங்க வாழ்க்கை வரலாறு சொல்லுனாக்கா சொல்ல மாட்டேற. பெரிய கதை சொன்னா தானே.